உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 3 அரசர்கள் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிய பிறகு முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவருடைய திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடினோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுனுடைய திருக்குடும்ப திருவிழா, அன்னை மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து இவர்களுடைய குடும்ப விழாவை கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்மை இந்த 3 அரசர்கள் திருவிழாவை கொண்டாட அழைக்கிறது. இந்த 3 அரசர்கள் திருவிழா 3 ஞானியர்கள் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது, ஒளியின் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது ஆண்டவர் தம்மை எல்லா இனத்து மக்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி. பாருங்கள், இந்த ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலக மீட்பர், இந்த மெசியா தன்னை உலகிற்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு காட்சி. தன்னை காட்டுகிறார், தன்னை காட்டிக்கொள்கிறார், மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே இது ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா. முக்கியமாக இதிலே இந்த 3 ஞானிகள், கீழ்த்திசை நாடுகளிலிருந்து 3 ஞானிகள் வந்து இயேசுவை சந்திப்பதால் இது 3 ஞானிகள் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது, 3 அரசர்கள் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக பல பெயர்களை கொண்டு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நமக்கு மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு நற்செய்தி வாசகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே இந்த 3 ஞானிகள் வருவதை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் மட்டும்தான் இந்த ஞானிகள் வருகையை பற்றி பேசுகிறார் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சியிலே. பாருங்கள், இந்த 3 ஞானிகள் வருகை இந்த மத்தேயு நற்செய்தியிலே இடம்பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நற்செய்தி யாரால் எழுதப்பட்டது, இது யாருக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்தது போல இந்த நற்செய்தி மத்தேயு என்பவரால் எழுதப்பட்டது. எனவே இது மத்தேயு நற்செய்தி என்று சொல்கிறோம். ஆனால் இந்த மத்தேயு யாருக்கு இதை எழுதினார் என்று யோசிப்போமானால், இது யூத மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. எனவே இந்த மத்தேயு நற்செய்தியானது யூத மதத்திலிருந்து தன்னை மனமாற்றி கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறிய அந்த மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. எனவே இவருடைய நற்செய்தியிலே நாம் இந்த யூத கலாச்சாரத்தினுடைய வாசனையை, இந்த யூத கலாச்சாரங்களை மிக அதிகமாக இந்த நற்செய்தியிலே பார்க்கலாம். ஒரு சில இடங்களிலே இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இந்த யூத மக்களை மிகவும் காட்டமாக திட்டுவதை பார்க்கலாம். அதே போல் அவர்களுடைய வாக்கிலேயே சென்று இவர்களுக்கு எப்படி சொன்னால் இது புரியும் என்று சொல்லி அவர்களுடைய வழியிலேயே சென்று இயேசுவை பற்றி சொல்வதை பார்ப்போம். இன்னும் பல இடங்களிலே அந்த யூத மக்களுடைய வாசனை, அந்த யூத மதத்தினுடைய வாசனை கொஞ்சம் அதிகமாகவே இந்த மத்தேயு நற்செய்தியில் இருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது யூத மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி என்று சொல்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, அப்படி இந்த தொடக்க காலங்களிலே, இந்த நற்செய்தி எழுதப்பட்ட காலங்களிலே மக்கள், அங்கு இருந்த மக்கள், அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், இந்த மெசியா என்ற இயேசு கிறிஸ்து பிறந்தது யூதர்களுக்கு மட்டும்தான். இந்த மெசியா யூத மக்களை காக்கிறதுக்காக மட்டும்தான் பிறந்தார். அவர் எங்களுக்குரிய மெசியா, அவர் எங்களுக்குரிய கடவுள் என்ற ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இந்த யூதர்களுக்கு எழுதுகிறார்.
ஆமாம், பிறந்தார், உங்களுக்கு தான் பிறந்தார். கடவுள் யூத மதத்தில் தான் பிறந்தார். அந்த இயேசு யூதனாக தான் வளர்ந்தார். இதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் யூதர்களுக்கு நமக்கு மட்டுமல்ல கடவுள் அல்ல, அவர் இந்த உலகத்திற்கே கடவுள் என்று சொல்லி அந்த ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த இயேசு கிறிஸ்து யூத மக்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்டு மக்களுக்கான கடவுள் அல்ல, இவர் அகில உலகத்திற்கும் கடவுள் என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக இந்த பகுதியானது, இந்த 3 ஞானிகள் பகுதியானது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை பாருங்கள், இந்த பிறப்பு நிகழ்ச்சியிலே, இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சியிலேயே அநேக மக்கள் வந்து இயேசுவை பார்த்து செல்கிறார்கள். இயேசு தன்னை அநேக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக அந்த இடையர்கள் வந்தார்கள். லூக்கா நற்செய்தியின்படி இடையர்கள் முதலாவதாக வந்து இயேசுவை சந்திக்கிறார்கள். பிறகு மற்ற சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க, மற்ற மனிதர்கள்லாம் வந்து இயேசுவை பார்த்திருப்பாங்க. மத்தேயு நற்செய்தியின் பொறுத்த மட்டில் இந்த ஞானிகள் வந்து பார்க்கிறார்கள். இந்த ஞானிகள் இயேசுவை வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் கீழ் திசை நாட்டிலிருந்து வருவதாக நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பது ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 3 ஞானிகள் வருகிறார்கள். இதிலே இந்த நற்செய்தியாளர் எதற்காக 3 ஞானிகள் வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், நற்செய்தியிலே அவர் 3 ஞானிகள் என்று சொல்கிறார். இன்னும் மற்ற வேற அறிஞர்கள் சொல்வது என்னவென்றால், ஒருவேளை 12 ஞானிகள் வந்திருக்கலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு அதிகாரத்திலே நமக்கு 12 கோத்திரங்கள், யூத கோத்திரங்கள் இருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். எனவே இதை குறிப்பிட்டும் வகையிலே ஒருவேளை 12 ஞானிகள் வந்திருக்கக்கூடும் என்று ஒரு சிலர் கூறுவதும் உண்டு. இல்லை 4-5 பேர் வந்திருப்பார்கள் என்று கூறுவரும் உண்டு. ஆனால் நமக்கு நற்செய்தியிலே குறிக்கப்பட்டு இருப்பது 3 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பிறந்திருக்கிற இயேசு உலகத்துக்கெல்லாம் கடவுள், இந்த உலகத்துக்கே கடவுள் என்பதை நமக்கு காட்டுவதற்காக இந்த 3 ஞானிகள் வராங்க. இப்போ பாருங்க, இந்த உலகத்தை நாம் சொல்லும் பொழுது நம்ம 4 திசைகளாக பிரிக்கலாம். இந்த உலகத்தை வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, இந்த 4 திசைகளாக பிரிக்கப்படுகின்ற இந்த உலகமானது 4 திசையிலிருந்து 4 பேர் வந்திருக்கலாம் இல்லையா? அப்படி 4 திசையிலிருந்து வந்திருக்குமானால் 4 மனிதர்கள், 4 ஞானிகள் வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தியாளர் நமக்கு 3 ஞானிகளை தான் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த 4வது ஞானி யாராவது இருக்கணும் இல்லையா? அந்த 4வது ஞானி, 4வது அரசர் யாராக இருக்கக்கூடும் என்று பார்ப்போமானால், பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியாளர் அதற்காகத்தான் 3 ஞானிகளோடு வைத்து அந்த 4வது ஞானி, அந்த 4வது அரசர் நீயாகவும் நானாகவும் நாம் அனைவருமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை சந்திக்க 4 திசையிலிருந்து வர வேண்டிய அரசர்கள் 3 திசையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு திசை குறைவாக இருக்கிறது. அது அந்த 3வது ஞானி, அந்த 4வது நபர், அந்த 4வது மனிதர் நீயாகவும் நானாகவும் நாம் அனைவருமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இந்த 3 ஞானிகளும் வருகிறார்கள். அந்த விண்மீனுடைய வழிகாட்டுதல் வழியாக அவர்கள் வருகிறார்கள். அந்த காலத்திலலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நம்மளாம் இந்த காலத்தில் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அழகாக ஃபோன் எடுக்கிறோம், கூகுளில் பார்க்குறோம், கூகுள் மேப் போடுறோம், ஜிபிஎஸ் போடுறோம், இல்லாட்டி வாய்ஸில் சொல்கிறோம், இந்த ஊருக்கு வழி என்னன்னு சொன்னால் உடனே வழி காட்டுது. எல்லா டெக்னாலஜி, எல்லாம் நமக்கு மாடர்ன், எல்லாமே தெரியுது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஈஸியாக போயிடலாம். ஒரு காலத்தில் அது இன்றைக்கி அதுவும் வேகமாக போயிடலாம். ஃப்ளைட் எடுத்தால் ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், பைக்கில் போகலாம், ஏன் ராக்கெட்டில் கூட போகலாம். இன்றைக்கி நிலாவுக்கு போகணுன்னா டக்குன்னு ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணி நிலாவுக்கு டக்குன்னு ராக்கெட்லேயே கூட போயிடலாம். ஆனால் அந்த காலத்தில் இந்த 3 ஞானிகளும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விண்மீனை பார்க்குறாங்க. ஒரு அதிசய விண்மீனை பார்க்குறாங்க. அந்த அதிசய விண்மீனை பற்றி என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். எனவே அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த 3 பேரும், அதனால தான் இவர்கள் ஞானிகள்.
இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பழைய ஏடுகள்லாம் திருப்பி புரட்டி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிய வருது, பெத்லகேமில் யூதர்களுக்கு ஒரு அரசன் பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரிய வருது. உடனே அவர்களுக்குள்ள ஒரு ஆர்வம், இந்த யூத அரசனை நம்ம எப்படியாவது போய் சந்திக்கணும், இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மூவரும் கிளம்பி இந்த யூதர்களுடைய அரசரை இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருகிறார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர்களுக்கு அந்த விண்மீன் வழிகாட்டுவதாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விண்மீன் பகலெல்லாம் அவர்கள் ஓய்வு எடுத்து வந்தாலும் இரவிலே அவர்கள் பயணப்பட்டு அவர்கள் இயேசுவினுடைய இடத்தில் வருகிறார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் ஏரோதனுடைய அரண்மனைக்கு சென்று அவர்கள் அங்கு விசாரிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே வந்த உடனே அந்த விண்மீன் மறைஞ்சிருது. பாருங்க, இப்போ ஏரோது இதை கேட்ட உடனே ஏரோதும் அவனோடு சேர்ந்து எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் ஏரோது ஒரு குறிப்பிட்ட அந்த மனிதரை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். ஏன்னா ஏரோது ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. ஏரோது எப்படி இந்த ஆட்சிக்கு வந்தார் என்றால், அவர் தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய சகோதரையும் கொன்று இந்த ஆட்சிக்கு வந்தவர். ஏனென்றால் தன்னுடைய ஆட்சிக்கு எதுவாக இருந்தாலும், எது இடையராக இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கும் சென்று தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்ளக்கூடியவர் இந்த ஏரோது. எனவே இந்த 3 ஞானிகளும் விசாரிக்கும் பொழுது, யூதர்களுக்கு அரசர் பிறந்திருக்கிறாரா? நான் தானே அரசன், என்னை விட எப்படி வேறு ஒரு அரசன் இருக்க முடியும் என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, அந்த ஞானிகளுக்கு அவர் தனியாக சொல்லுகிறார், நீங்கள் போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு வாங்க, எனக்கும் சொல்லுங்க, நானும் போய் அவரை தண்டனிட்டு வணங்கணுங்கிறார். இப்போ இந்த 3 ஞானிகளே அந்த அரசங்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வானத்தில் ஒரு விண்மீனை பார்த்தோம், அந்த விண்மீனை என்னன்னு கேட்டோம், உங்கள் யூதர்களுக்கு ஒரு அரசன் பிறப்பாருன்னு எழுதியிருக்கு, அங்கே வர நாங்கள் பார்த்து தண்டனிட்டு வணங்கிட்டு போகலான்னு வந்தோம், உங்களுக்கு தெரியுமா எங்கன்னு கேட்குறாங்க. பிரியமானவர்களே, பாருங்கள், உடனே அந்த ஏரோது அங்கே இருக்கிற ஞானிகள்லாம் கேட்டு விசாரித்த உடனே அவங்க அந்த இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து இந்த இடத்துல பெத்லகேமே உன்னுடைய அரசன் பிறப்பாருங்கிறது எழுதிறது சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுக்காச்சு. இப்போ பாருங்கள், 2 பேர் அந்த ஆண்டவரை வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். முதலாவதாக இந்த ஞானிகள். அந்த ஞானிகள் உண்மையாகவே ஆண்டவரை கண்டு, அந்த அரசனை கண்டு வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது உண்மையான வணக்கம். ஆனால் ஏரோதும் தானும் சென்று அந்த ஆண்டவரை, அந்த அரசனை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அது உண்மையான வணக்கமா? இல்லை. அவன் வாய்தான் வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதே ஒழிய, அவன் உள்ளத்திலே அந்த குழந்தையை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், அந்த குழந்தை எப்படியும் நமக்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே நான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் வணக்கம் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை நாம் வணங்கும் பொழுது ஒரு சில நேரங்களிலே நாம் சிந்திக்க வேண்டும், நான் ஞானிகளைப் போல ஆண்டவரை வணங்குகிறேனா, இல்லை இந்த ஏரோதை போல வணங்குகிறேனா? ஏரோதை போல நான் என் உள்ளத்தில் ஒன்றை வைத்து வெளியில் நான் வேறு மாதிரி பேசுகிறேனா, இல்லை உள்ளத்திலும் என் செயல்பாடுகளும் ஞானிகள் போலவே நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த ஏரோதனுடைய திட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள் திருப்பும் இயேசுவை சந்திக்கிறார்கள். உண்மையாகவே அந்த பாலன் இயேசுவை கண்டு அவர்கள் சந்தோஷத்திலே, மகிழ்ச்சியிலே அவர்கள் கொண்டு வந்த அனைத்து காணிக்கைகளையும் கொடுக்கிறார்கள். தங்கம், பொன், வெள்ளை போலம், தூபம், இந்த 3 காணிக்கைகளையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த உலக மீட்பர் இயேசுவை அரசரை கண்டுகொண்ட இந்த ஞானிகள் செய்வதறியாது மகிழ்ச்சியிலே தன்னிடம் இருப்பதையெல்லாம் அந்த ஆண்டவரிடம் கொடுத்து விடுகிறார்கள். அவருடைய பாதத்திலே வணங்குகிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இப்பொழுது அந்த வணக்கமானது, அந்தவருடைய மரியாதை, அந்த கடவுளுக்குரிய அந்த ஆராதனையானது இயேசுவுக்கு அங்கே அந்த வேற்று மனிதர்கள் வழியாக அங்கு தரப்படுகிறது. பாருங்கள், ஒரு முறை அவர்கள் மீண்டும் திரும்ப செல்லும் பொழுது கனவிலே எச்சரிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வேறு வழியாக தங்களுடைய நாட்டை சென்றடைந்தார்கள் என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசுவை நாம் சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவை நாம் உறவில் இருக்கும் பொழுது, சந்திக்கின்ற பொழுது அவர் நமது வழிகளை மாற்றுவார். நமது வாழ்க்கையினுடைய வழி தடங்கள் மாறும்.
நமதுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். ஏனென்றால் அவர்கள் வருகின்ற பொழுது ஏரோதை கடந்து வந்தார்கள், ஏரோது என்ற மனிதனை கடந்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு முறை இயேசுவை சந்தித்து விட்டதால், இயேசுவை அவர்கள் தண்டனிட்டு வணங்கி விட்டதால், இயேசுவிடம் அவர் காணிக்கையெல்லாம் கொடுத்து விட்டதால் அந்த சந்திப்பு அவர்களுடைய வழியை மாற்றுகிறது. அவர்கள் தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய இடங்களை வேறு ஒரு வழியாக சென்றடைகிறார்கள் என்று சொல்லி நமக்கு நற்செய்தி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட நமது வாழ்க்கையிலே ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவரை நான் எந்த விதத்தில் சந்திக்கிறேன், எந்த கண்ணோட்டத்திலே சந்திக்கிறேன், ஆண்டவருடைய சந்திப்பில் என்னுடைய ஆராதனையும் என்னுடைய புகழ்ச்சியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இதனை கண்டு அதன் பிறகு வருகின்ற நிகழ்ச்சியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே இந்த விண்மீன் என்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த விண்மீன் அவர்களை அழகாக வழிநடத்தி செல்கிறது. எங்கேயோ தூரத்தில் தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 3 ஞானிகளை இந்த விண்மீன் வழிநடத்தி வந்து இயேசுவிடம் சேர்க்கிறது. பாருங்கள், இன்று கூட நாமும் கூட இந்த விண்மீனை போல செயல்பட வேண்டி இருக்கிறது. நாமும் கூட இந்த திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்கள் என்று நம்மையே நாம் அழைத்து கொண்டிருக்கிற நாம் இந்த விண்மீனை போல செயல்பட வேண்டும். இதோ உலகிலே நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் கடவுளுடைய இடத்திலிருந்து தொலைவில் இருக்கிறார்கள். கடவுளிடமிருந்து தொலைந்து போய் வேறு வேறு இடங்களில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் எப்படி ஒரு விண்மீனாக அவர்களுக்கு வழிகாட்டி, ஒரு விண்மீனாக அவர்களுக்கு உதவி புரிந்து, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஆண்டவரிடம் வந்து அவர்களை சேர்க்க வேண்டும் என்ற நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் நமது திருமுழுக்கின் வழியாக, நம்முடைய திருவருட் சாதனங்கள் வழியாக நாம் அந்த பொறுப்பை பெற்றிருக்கிறோம். இந்த இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் ஒரு விண்மீனாக இருந்து, நாமும் ஒரு வானதூதர்களாக இருந்து, நாமும் ஒரு சிறிய கருவியாக இருந்து ஆண்டவரை பற்றிய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுவும் ஆண்டவரிடமிருந்து தொலைவிலே வாழக்கூடிய, ஆண்டவரிடம் விட்டு பிரிந்து தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் உதவி செய்து அவர்களை நாம் எப்படியாவது ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும், ஆண்டவரிடம் சேர்க்க வேண்டும் என்றுதான் இந்த விண்மீன் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த 3 அரசர்கள் திருவிழா நம்மையெல்லாம் ஒரு இனமாக இணைக்கின்ற, ஒரே குடும்பமாக இணைக்கின்ற ஒரு விழா. ஏனென்றால் பிறந்திருக்கும் இயேசு கிறிஸ்து யூத மக்களின் கடவுள் அல்ல, இவர் இந்த குறிப்பிட்ட மக்களின் கடவுள் அல்ல, இந்த குறிப்பிட்ட மதத்தின் கடவுள் அல்ல, இந்த குறிப்பிட்ட நாட்டுக்குரிய கடவுள் அல்ல, இவர் எல்லா உலக மக்கள் அனைவருக்கும் கடவுள். எனவே நாமும் அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை நாம் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற பொறுப்பை நாம் உணர்ந்து நாமும் விண்மீன்களாக மாறி மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல்களாக, மற்றவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக அவர்களுக்கு நாம் உதவி செய்து ஆண்டவரிடம் சேர்ப்போம். ஆமேன்.